இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நியூ இயர் பிறந்தாச்சு. சோ நியூ இயர் வந்தாலே வந்து நம்மளோட பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ராசிக்கெல்லாம் நல்லது நடக்க போதா கெட்டது நடக்க போதா அதே உண்மைதான். ஸோ ஆக்சுவலாக வாட்ஸ்அப் போகிறதாலே ஃபஸ்ட்டு ரெசல்யூஷன் ஒன்று எடுப்போம், அது கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ண மாட்டோம். அடுத்து இந்த விஜய் டிவிலலாம் அந்த ஜோசியெல்லாம் போடுவான், நமக்கு இப்போ கல்யாணம் நடக்குமா அப்போ நடக்குமா அப்படின்னு ஃப்ரீயாக பார்த்துன்னு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஊரில் இருக்க ஜோசியர்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றதை எடுத்து எங்கள் குடும்பத்தில் உள்ள ராசிங்களுக்குலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் தான் இன்னைக்கு வந்து ஜோசியராக மாற போகிறேன். இவர் ஒரு ஜோசியர் ஆல்ரெடி கடவுளே சதி பண்ணிட்டு சும்மா சீரழிஞ்சு போகிறாங்க யாரு கேட்டாலும். ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கலே மூத்த குடி. ஸோ அவங்க இதுக்கு மேல அந்த ராசியை பார்த்தா என்ன பார்க்கலாம் இருந்தாலும் நான் வாழ காலம் வரைக்கும் பார்த்துதானே ஆகணும். அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன சொல்றாங்க, கால் பாதம் அதுல வந்து பிரச்சனை ஏற்படும். அந்த பாதத்துல தானே பிரச்சனை இருக்கு. மேஷ ராசி அவங்க. ஸோ ஆக்சுவலா கால் பாதம் ஸ்பைனல் கார்டு யூரினரி ட்ராக் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் தேவையா. ஸோ ஆல்ரெடி எங்களுக்கு காலில் ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அதனால அது மேட்ச் ஆயிடுச்சு. வெளியில உணவு சாப்பிட்டா டேஞ்சரா. வாரத்துல அவங்கதான் வெளியில வாங்கிட்டு வர சொல்றது, வீட்டுல சமைக்காம இருக்க. ஸோ வெளியில உணவு சாப்பிட்டா டேஞ்சரா, நோட் பண்ணிக்கோங்க. பரவாயில்ல, வெளில வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நம்ம தானே செஞ்சு நம்மளே சாப்பிடுற பிறக்க போதான். ஐயோ, இன்னும் புதுசா பிறக்கவே போதான். ஆமா, அப்ப இன்னும் ஹெவியா இருக்குமே. இல்ல அடி அடி இப்பயே வாங்கிதான் இருக்கீங்க. எதுக்கு கவனம் தேவைன்னு போட்டிருக்கு. கணவன் மனைவி சண்டை நீங்கும் போட்டிருக்கு. நேற்று யாரு தப்புதப்பா சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சு. கருத்து வேறுபாடு நீங்குமா, அது கன்ஃபார்ம் வாய்ப்பே இல்லை. எப்பயுமே ஒரு கருத்து சொன்னாலும் நேர் கருத்து ஒண்ணு அவங்க வைப்பாங்க எப்படி இருந்தாலும். தொழில் ஆரம்பிக்கும் பெரிய திட்டம் இருக்கும், உங்க திட்டத்தை வச்சு மத்தவங்க எல்லாம் பெருசாயிடுவாங்களா. சரி சரி பாரு பாருங்க, நான் ஏதாவது ஒண்ணு ஆரம்பிக்கிறேன். நான் பாரு, இப்போ உங்க திட்டத்தை வச்சு வேற ஒரு அப்ப நான் என்ன ஆயிடுவேன், அப்படியே இருப்பேன். அதுக்கு எதுக்குடா அதை நான் வைக்கணும். மேஷ ராசிக்காரங்க இருக்க வீட்டுல சுப காரியம் சீக்கிரம் நடக்குமா. பாத்தியா, கூட எனக்கு ஒண்ணு நடக்கும். அதோட இது மட்டும் தான் பாக்குது. அவங்களோட இது மட்டும் தான் சிறப்பா இருக்கு. வர பின்னாடி ரொம்ப கோவம் வேணாம், யோசனை வேணாம், யோசிக்கிறதே இல்லை. அது எதுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு போட்டிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் சரியாகணும்னா பிள்ளையார்பட்டி கோயில் போகணுமா இல்ல அப்ப அதுக்கு வேணா போயிட்டு வரலாம், ஒரு லாங் டூர் ஜாலியா. இன்ஜினியரா ஒருத்தர் படிச்சாலே அதை வேணாலும் எல்லாமே பண்ண முடியும்ன்றது எடுத்துக்காட்டு. சரி ஓகே, சிங்கம் போலாம், கொஞ்ச நேரத்துல போகலாம். அடுத்து யாராசி மிதுனம். மிதுனம் வந்து ஆஹா ஓ யார் எடுத்தாலும் ஜோசியரே இல்லைனா கூட மிதுனம் சூப்பரா இருக்கும்ன்றான். அதிக யோகம் அண்ட் சந்தோஷமா. பத்தியா கடைசி 4 நாளா யோகம் அடிதான் இருக்கு. ஆனா தெரியல, வருஷம் போக போகதான் பாக்கணும். ஆர்ட்ட பத்திரமா பாத்துக்கணுமா, யாருமே பார்க்காம அது ஓரமா இருக்காது 27 வருஷமா. அதை நான் மட்டுமே எவ்வளவு நாள் தான் பாத்துன்னு இருக்கிறது. இதுக்கு அடுத்து திருமண பிரச்சனை தீரும் அப்படின்னு போட்டிருக்கு. பாப்போம் தீருதா. அதனால மெயினா வந்து இதை சொல்றான்னு நினைக்கிறேன். அவனுக்கு அப்படியாவது முடிஞ்சிருமா இந்த வருஷம் அப்படின்னு. எல்லாத்துக்குமே தீரும். திருமண பிரச்சனை தீரும், வியாபார பிரச்சனை தீரும், ஏற்றம் தரும், எல்லாம் போறாங்க தவிர இப்படி உச்சத்துல தூக்கிட்டு போய் வச்சு ஆனா நம்ம கவுத்துருவாங்க போல. கொடுத்த வாக்க காப்பாத்துற ஆளாம், அது ஓகே. நமக்கு எப்பயுமே திருமண பாதிப்பு இருந்தா மறு கல்யாணம் நடக்குமா. மறு கல்யாணம் வேற. தொடர்ச்சியா காணப்பட்ட சிக்கல் தீருமா. உடற்பயிற்சி செய்யலன்னா மன உளைச்சல் ஆகுமா, உடற்பயிற்சி செஞ்சா இவங்களுக்கு மன உளைச்சல் ஆகுது. ஆமா, சிக்கன் செய்யும், முட்டை செய்யும், நம்ம உயிரை வாங்குறானே, அதை செய் இதை செய். எத்தனை ஒரு நாளைக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்கறது.
ரேண்ட் வீடியோ மாதிரி ஆயிரும் போல. அடுத்து எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்கும், நல்லது நடக்கும் போட்டிருக்கு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வருஷம் சிம்மம் தான். சிம்மம் இவங்களா சிம்மம். அவங்க பேச்சிலே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக மிக அதிக கவனம் தேவையா உனக்கு. அதே மாதிரி கணவன் அமைப்பு, காதல் அமைப்பு, அதிக கவனம் உனக்கு தேவையா அவனுக்கு தேவையான்றது தெரியல. ஆனா அதிக கவனம் தேவையா. பிரஷர் பிரச்சனை இருக்குமா உனக்கு? அது ஆல்ரெடி இருக்கு. அப்படி அப்படியே மண்ட சூடு உள்ளவனா இருக்கியா? அதனால கொஞ்சம் நீயா குறிப்பா வண்டி வாகனம் ஓட்ட கொஞ்சம் இப்பதான் ஓட்டவே கத்துக்கிற. அதான் தள்ளின்னு போறப்பே கீழே வந்துருங்க அந்த மாதிரி சொல்றாங்க. சிம்மம் யார் கூட எல்லாம் கோவப்படுறீங்களோ அவங்களுக்குலாம் அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு நீங்களே சாரி கேட்டுருணுமா. அவங்க வந்து சாரி கேட்டு பேசாம அதுக்கப்புறம் இல்லைன்னா அவங்களால நீ பெரிய கஷ்டத்துக்கு உள்ளாவியான். அவங்க வந்து உன்னைய வந்து அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்களாம். ஸோ பாத்துக்க, என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க. நான் சும்மாவே பிரச்சனை பண்றேன். அது குறிப்பா சொல்றேன், காதலரோட பிரச்சனைனா நீ தான் போய் பேசி தீர்க்கணும். அவங்க வந்து நீ போய் பேசலன்னு வச்சுக்கோ, அவர் வேற யாருக்குள்ள பேச ஆரம்பிச்சிருவாரா. ப்ரொமோஷன் தடை இருந்தாலும் மேல இருக்கவங்க உங்ககிட்ட எனக்கு உனக்கா பேசினாலும் நீ அவங்க கிட்ட அடிப்பணிஞ்சு போகணுமா, இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. என்ன வேலையும் போயிருக்கு, காதலும் போயிருக்கு. மேல ஜோசியக்காரங்களுக்கு கூட அவ்வளவு காண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் உன்னை தனிமைப்படுத்துற மாதிரி இருக்குமா. அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில கூட நீ தான் இறங்கி போயிட்டு இல்ல அப்படி அவ்வளவு கேவலமா இருக்க ஒரு ராசி. அப்படி இருக்கவே நீ இந்த வாய் பேசுறேன்னா நல்லா இருந்தா நீ என்ன பேசுவ. உன்னை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றாங்க, ஏதோ மேல்மலையின் ஒரு சென்னா போனா உனக்கு வந்து கொஞ்சம் நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கொஞ்சம் ரொம்ப கேவலமா இருக்கிறத ஓரளவுக்கு கேவலமா இருக்க அளவுக்கு வச்சுக்கோ. ரொம்ப குமார் மூஞ்சி குமார்ல இருந்து குமார் அந்த மாதிரி அவ்வளவுதான். ஸோ அடுத்து இந்த வீட்டோட தலைவர் அவருக்கு வந்து தனுசு தானே. அவருக்கு வந்து என்ன போட்டிருக்குன்னா சுபகாரியம் பாதிப்பு சரியாகும் போட்டிருக்கு. ஆன காரியமே ரொம்ப சுபம் இல்லாம போயிடுச்சு. வயிறு ப்ராப்ளம் இருக்குமா அவருக்கு. அவர் வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்குமா. சுகர் ப்ராப்ளம் இவங்களுக்கே இருக்கு. பாஸ்போர்ட் ரெனியூவல் செஞ்சு வச்சுக்கலாமா. அவர் நிறைய ஃபாரின் போவாரா. அவர் காலையில எந்த யூரின் மட்டும் ஃபாரின் நிறைய போவாராம். வெளியில இருந்து வெளியூர் ஆட்கள்னால அவருக்கு நிறைய நன்மை நடக்குமா. அவருக்கு உள்ளூர் ஆட்கள்னால நடக்காது போல அவங்க சொல்லிட்டாங்க. பிறர் குடும்ப விஷயத்தில் நோ தலையீடு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையில வெள்ளைக்கொடி காட்டணுமா. ஒரு ஆரம்பத்துல வெள்ளைக்கொடி தான் காட்டினாங்க. தொழில் சரியாகும் போட்டிருக்கு. நல்ல காலம் பிறக்கும்னு போட்டிருக்கு. தடைகளை உடைத்து எறிவீங்கன்னு போட்டிருக்கு. வேற்றுமொழி மனிதர்களால் நிறைய பலன் உண்டாகும் போட்டிருக்கு. நிறைய பிளைட்ல போவாராம். வேலையே அவர் இத்தனை வருஷமா வருத்தப்பட்டதெல்லாம் வந்து இந்த வருஷத்துல சரி பண்ணிருவாரா. பறந்துட்டே இருப்பாராம் அவரு. எங்க பறக்க 7ஆம் இடத்துல குரு வரனால நல்ல வெளியிடம் வெளி வியாபாரம் வைரம்லாம் வாங்குவாராம். கல்யாணத்துக்கு பித்தளை கூட இது வர பார்க்காத பணம்லாம் வரும். பொறுமையா இருக்கணும். இவனுங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தா எல்லாம் சரியாயிருமா. அவர் குலதெய்வம் யாருன்னு பார்த்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். ஸோ உடற்பயிற்சி அவருக்கும் மஸ்ட் தான். ஆக்சுவலாக எல்லா இடத்துலையுமே இப்போ என்ன பண்ணிட்டாங்க, மாடர்ன் ஜோசியர் எல்லாருமே ஜிம் மஸ்ட். ஜிம் ஏதாவது மெம்பர்ஷிப் வாங்க வைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் எல்லாருமே ஜிம் போகிறது ஹெல்த்தியாக எக்ஸசைஸ் பண்ணால் பெஸ்ட்டு. ஸோ
இதுதான் எங்க ஃபேமிலியோட ஒரு 4 பேரோட ராசிக்கு ராசி பலன். கொடுத்துருக்கிறது. ஸோ 2 பேருக்கு ஓன்னு இருக்கு, ஒருத்தருக்கு சுமாரா இருக்கு, ஒருத்தர் ஏன்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ யாரு எப்படி போகுதுன்னு இந்த வருஷம் போட்டோம், கடைசியில தெரியும். நமக்கு சொன்னதெல்லாம் ஓஹோன்னு இருக்கு, பெருசா இது வரும் அது வரும்னு சொன்னதெல்லாம் நடக்குதா நடக்கலையா அப்படின்றது தெரியும். உங்களுக்கு கால் பிரச்சனை பார்த்து ஏன்னா அது பிரச்சனை ஆல்ரெடி அவன் அடி வாங்க கால் அது இன்னும் அடி வாங்கன்னு போட்டிருக்கு. அதான் என்ன பண்றது தெரியல. கோயில போயிட்டு பார்த்தேன். சரி, அவங்களோட படிச்சுக்கோ. நீங்களாம் வந்து ஒரு கோயில் இல்ல, இருக்கிற எல்லா கோயிலும் போனாலும் பிரச்சனை தீராது. ஓகே, பார்த்து இருந்துக்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணுங்க. பாய்.